நாட்கள் மாதங்களை தாண்டி ஆண்டுகளை கடந்து ரஷ்யா உக்ரைன் போர் திருப்பங்களுக்கு குறைச்சல் இல்லாமல் நீண்டு கொண்டுதான் இருக்கிறது. ஒரு கட்டத்தில் முடிந்துவிடும் என்று நினைத்தவர்களுக்கு இப்போது வந்து விழுந்திருக்கிறது ஓர் அதிர்ச்சி தகவல். அது என்னவென்று பார்க்கலாம். பெலாரஸ் மற்றும் உக்ரைன் எல்லைகளை ஒட்டி ரஷ்யா 10 ரகசிய ட்ரோன் தளங்களை அமைத்துள்ளது. அவற்றில் 59 ஏவு தளங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தி டெலிகிராப் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த தளங்கள் மூலம் போலந்து, லிதுவேனியா, லாட்வியா உள்ளிட்ட பல நேட்டோ நாடுகள் ரஷ்ய ட்ரோன்களின் தாக்குதல் வரம்புக்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செயற்கைக்கோள் படங்கள் மற்றும் கசிந்த ஆவணங்களை அடிப்படையாக கொண்டு நடத்தப்பட்ட ஆய்வில் இந்த பகுதிகளில் குறைந்தது 59 புதிய ஏவுதளங்கள் கண்டறியப்பட்டதாக கூறப்படுகிறது. ஓடு பாதைக்கு பதிலாக நிலையான இறக்கைகள் கொண்ட ட்ரோன்களை புறப்படச் செய்ய பயன்படுத்தும் இயந்திர வழிகாட்டி தடங்களே இவைகள். இந்த 59 தடங்களில் சுமார் 20 தடங்கள் புதிதாக அமைக்கப்பட்டவை என்றும் அவை வழக்கத்தை விட நீளமாக இருப்பதால் ரஷ்யாவின் புதிய நீண்ட தூர தாக்குதல் ட்ரோன்களை ஏவுவதற்கு பயன்படுத்தப்படலாம் என்றும் ட்ரோன் உளவுத்துறை நிறுவனமான ட்ரோன்செக் தெரிவித்துள்ளது. பெலாரஸ், போலந்து, லிதுவேனியா, லாட்வியா ஆகிய 3 நேட்டோ நாடுகளுடன் எல்லையை பகிர்கிறது. அதேபோல் உக்ரைன், ருமேனியா, ஹங்கேரி, ஸ்லோவோக்கியா ஆகிய நேட்டோ நாடுகளுடன் எல்லையை பகிர்கிறது. கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் அதிக ஆபத்தில் இருந்தாலும் ரஷ்ய ட்ரோன்கள் பிரிட்டன் கடற்கரை வரையிலும் சென்றடையக்கூடும் என ரஷ்யா கூறி வருகிறது. இந்த தளங்களில் சில ஏற்கனவே பயன்படுத்தப்பட்டு உக்ரைன் மீது கிட்டத்தட்ட தினசரி வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஒரே நேரத்தில் சுமார் 1000 ட்ரோன்களை சேமிக்கும் திறன் கொண்ட வசதிகளும் அதிகரித்துள்ளதாக செயற்கைக்கோள் படங்கள் காட்டுகின்றன. ரஷ்யா தனது ட்ரோன் வலையமைப்பை கணிசமாக விரிவுபடுத்தியுள்ளதாக ட்ரோன்செக் நிறுவனத்தின் தலைமை நிர்வாகி மைக் மோனிக் தெரிவித்துள்ளார். அதிக எண்ணிக்கையிலான ட்ரோன்களை ஏவுவதுடன் அவற்றை இடைமறிப்பது கடினமாகும் வகையிலும் புதிய தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்த தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் உக்ரைனை தாண்டி ஐரோப்பிய நாடுகளுக்கு எதிராக ரஷ்யா அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடும் என்ற அச்சம் அதிகரித்துள்ளது. பெலாரஸ் மற்றும் உக்ரைன் எல்லைகளை ஒட்டி ரஷ்யா 10 ரகசிய ட்ரோன் தளங்களை அமைத்துள்ளதாகவும் அவற்றில் 59 ஏவுதளங்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் தி டெலிகிராப் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த ஏவுதளங்கள் மூலம் போலந்து, லிதுவேனியா, லாட்வியா உள்ளிட்ட பல நேட்டோ நாடுகள் ரஷ்ய ட்ரோன்களின் தாக்குதல் வரம்புக்குள் வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செயற்கைக்கோள் படங்கள் மற்றும் கசிந்த ஆவணங்களை அடிப்படையாக கொண்டு நடத்தப்பட்ட ஆய்வில் இந்த பகுதிகளில் குறைந்தது 59 புதிய ஏவுதளங்கள் கண்டறியப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. ஓடு பாதைக்கு பதிலாக நிலையான இறக்கைகள் கொண்ட ட்ரோன்களை புறப்படச் செய்ய பயன்படுத்தப்படும் இயந்திர வழிகாட்டி தடங்களே இவை. இந்த 59 தடங்களில் சுமார் 20 தடங்கள் புதிதாக அமைக்கப்பட்டவை என்றும் அவை வழக்கத்தை விட நீளமாக இருப்பதால் ரஷ்யாவின் புதிய நீண்ட தூர தாக்குதல் ட்ரோன்களை ஏவுவதற்கு பயன்படுத்தப்படலாம் என்றும் ட்ரோன் உளவுத்துறை நிறுவனமான ட்ரோன்செக் தெரிவித்துள்ளது.